பரவாயில்லையே, இந்த வருஷம் வாழைக்காய் நல்ல பெருசு பெருசால காய்ச்சி கிடக்கு. வெங்கடேசன்ட்டையும் மருமகன்ட்டையும் சொல்லி கொலையை வெட்டுறதுக்கு ஆளு ரெடி பண்ண சொல்லணும். நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல கொலையை வெட்டி சந்தையில கொடுத்தாதான் லாபம் பார்க்க முடியும். இல்லைன்னா எப்ப மழை வருது எப்ப புயல் வருதுன்னு தெரியாது. அதனால வெங்கடேசன்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லி ஆளுங்களை வர வச்சு கொலையை வெட்டி முதல்ல சந்தைக்கு லோடு அனுப்பணும். சொல்லுங்க பெரியம்மா. ஏடி நீ என் பேரனுக்கு கம்பெனில தான வேலை பார்க்கற? ஆமா, உங்க பேரனுக்கு கம்பெனில தான நான் வேலை பார்க்கறேன். ஐயா தானே என்ன சேர்த்து விட்டாரு. அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? கம்பெனில இன்னைக்கு வேலை அதிகமா இல்லையா, அதனால ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் வராங்களா, அதனால என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து கூட்டி எல்லாத்தையும் தொடச்சா போதும், இன்னைக்கு நீங்க வர வேணாக்கா வீட்லயே இருந்துக்கோங்கன்னு தம்பி தான் சொன்னிச்சு. ஓஹோ அப்படியாக்கா, சரி சரி. அதான் நீங்க பருத்தி எடுக்க ஆள் கூப்பிடுதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வீட்ல இருந்து சும்மா என்ன பண்ண, அதான் நானும் வந்து பருத்தி எடுக்கலான்னு வந்தேன். வா புருஷங்க. பெரியம்மா அவரு வேலைக்கு போயிட்டாருங்க. கரும்பு வெட்ட தானடி போயிருக்கா? ஆமா பெரியம்மா, கரும்பு வெட்டதான். கரும்பு விளைச்சல் விளைஞ்சிருக்கும்ல, இனிமே கரும்பு வெட்ட வேலை தானே அதிகமா இருக்கும். எங்க பக்கத்துல எல்லாம் தூரமாடி. பெரியம்மா ஆரம்பத்துல பக்கத்துல தான் செஞ்சுட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்தான்னு தூரத்துல இருந்தெல்லாம் வேலை வந்துச்சு. சரி அங்கேயும் போய் வேலை செய்வோன்னு கூட்டு போயிருக்காங்க. இது கம்பெனிக்காரன் ஒழுங்கா சம்பளம் தரால, இல்ல ஏமாத்துறானா? அது எப்படி பெரியம்மா, ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு சொல்லி சம்பளத்தை தராமத்தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து சொல்லி ஐயா தானே அப்புறம் கூப்பிட்டு மிரட்டி வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வேலை செய்யறதுக்கு தகுந்த கூலி கொடுக்குறாங்கல்ல. அது சரி, சம்பளம் கிம்பளம் ஏதாவது மறைச்சு அவன் எடுத்துக்கிட்டு பாதிக்கு பாதி கொடுத்தானா வந்து சொல்லு. ஆட்டும் பெரியம்மா. ஓடி ஓடி புருஷனும் பொண்டாட்டி இந்தாண்டான்னு வேலை செஞ்சு காதி சம்பாதிக்கிறீங்க. வேற என்ன பண்றது பெரியம்மா, புள்ளியோல காப்பாத்தணும்ல. அதுவும் சரி தாண்டி, புள்ளியோல காப்பாத்தணும்னா ஓடி ஓடி கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சரி சரி நீ பருத்தி எடு. ஏன் பெரியம்மா, நீங்க இந்த வேகாத வெயில்ல காட்டுக்கு வந்திருக்கீங்க, வீட்லயே இருக்க வேண்டியதானே? ஆடே எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கிறனாக்கும், அதான் சும்மா அந்த காட்டுல வேலை செய்யறாங்கல்ல, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னால முடிஞ்ச நானுமே இறங்கி எல்லா வேலையும் செய்ய வேண்டி வயசாவது பத்தியா, குனிஞ்சு முஞ்சு வேலை செய்ய முடியல. ஆட என்ன பெரியம்மா நீங்க, வீட்டுல உன் மருமகளும் மகளும் கூடவே இருக்காங்க. காட்டு வேலை செய்யத்தான் நாங்க இருக்கோமே, நாங்க பாத்துக்க மாட்டோமா? சேத்த நீங்க அங்க நல்ல போய் உக்காருங்க. எடி உங்க ஐயனை பத்தியா, உங்க ஐயனை பக்கத்தானே வந்தேன். நான் அவரை வாழை மரத்துட்டு போறப்ப பார்த்தனே. அப்படியா, வாழைத்தோப்பு பார்க்க போயிருப்பார் போல. சரி நைட்டுக்கு கோயிலுக்கு போகணும்ல, பொருள் இல்ல நான் வாங்கவே இல்லை. என்ன ஏதுன்னு சொன்னாதானே வாங்குறது. இவர் பாட்டுக்கு காட்டுக்கு வந்துட்டாரு, அதான் ஒரு எட்டு என்னன்னு கேட்டுட்டு கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நானுமே என்ன எதுவுமே வாங்கல பெரியம்மா, வேலையை முடிச்சுட்டு தான் அப்படியே பஸ் ஏறி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். சரிடி, அப்ப நீ வேலையை பாரு, நான் போய் அவரை பாத்துக்கிறேன். ஆகட்டும் பெரியம்மா. அப்போ வயசான காலத்துல நடக்க முடியலப்பா, என்ன வெயில் வெயில் அடிக்குது. பாவம் இந்த புள்ளிவெல்லாம் எப்படி தான் இந்த வெயில பருத்தி எடுக்குதுங்களோ தெரியல. பாவம் என்ன பண்றது, சம்பாரிச்சு தானே ஆகணும். புள்ளிவெல்லாம் பெற்றுவிட்டு அது கரைச்சிக்கிறதுக்கு எங்கெங்கேயும் ஓடி சம்பாரிச்சு தான் ஆகணும். இலெல்லாம் காஞ்சு போய் கீழே விட்டு கிடக்காட்டுக்கு. ஆளுங்களை ஒரு வச்சு இது சுத்தம் பண்ணணும். பருத்தி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இன்னமும் அதே இடத்துல தான் நிக்கிறாங்களா இல்ல வேற இடத்துல நிக்கிறாங்கன்னு தெரியல. போய் பார்த்தா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான். கல்யாணி நீங்க என்ன பண்ற? எவ்வளவு நேரம் தான் வீட்டுலயே உட்கார்ந்து கிடக்க, அதான் இந்த காட்டு பக்கம் வந்து என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்குன்னு இந்த வேகாத வெயில வந்தியாக்கும். காட்டுக்கு வரணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா காலையில என்கிட்ட சொல்லி நானே கூட்டு வந்திருப்போம்ல. இப்படி ஒத்தையில வெயில்ல வந்து நிக்க. ஆமா, இந்த காட்டுக்கு நான் ஒத்தையில வந்ததும் இல்ல, இந்த வேகாத வெயில்ல வந்ததும் இல்ல. இந்த காட்டுல எல்லா வேலையும் செஞ்சவன் நானு. ஏம்மா வயசு காலையில நம்ம ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு ஒத்தையில வந்திருக்கோம், போயிருக்கோம், வேலையும் செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப வயசாச்சுல, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, ஒத்தையில வந்திருக்கியே. யாரையாவது கூட்டாவது வந்திருக்கலாம், இல்ல என்கிட்ட சொல்ல நானாவது வந்து கூட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என்ன இம்பிட்டு தூரமா, கொஞ்சம் தூரம் தானே, கொஞ்ச நேரம் நடந்த உடம்புக்கு நல்லது தானே, அதான் அப்படியே நடந்தே வந்துட்டேன். அந்த வேலைக்கு ஆளை விட்டுவிட்டு இங்க வாழைத்தோப்புக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல கல்யாணி, சின்ன தாய் வந்தா, அதான் வாழைத்தோப்புக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருந்தேன். அவ எதுக்கு இங்க வந்தாக்கானா, இந்த மாமன் பார்க்க தான் வந்தா, வேற எதுக்கு வருவா? என்னமோ என்ன பண்றது ஒண்ணு சரியில்லை பாத்துக்கோங்க. புள்ளி உள்டி மர்மோட்டி சொன்னோம்னா அப்புறம் அவள தவங்களே. போய் சொல்லல, என் பிள்ளையும் மருமவும் என்ன பண்ணிடுவாங்க என்னையா? ஆடி அசஞ்சு முடியெல்லாம் கொட்டி அங்கங்க இருக்கிற முடியும் வெள்ள முடியும் நரைச்சு போய் கிடக்கு. இதுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? முடியல, இருக்கிற முடி நரைச்சு தானே போயிருக்கு. ஆனா உடம்புல இன்னும் தெம்பு இருக்குல்ல. இருக்கோ, தெம்பு நிறைய இருக்கோ. சரி இருங்க, தெம்பு நிறைய இருக்குல்ல, தெம்பு குறைச்சு போடுறேன். ஏம்மா இப்ப எதுக்கு வரட்டுன்னு வர? நான் சும்மா இல்ல சொன்னேன்.
அப்புறம் சும்மா தான் சொன்னேன். அவ எதுக்கு இங்க வர போறா? நம்ப முடியாதோ? நம்ப முடியாது. இங்க கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து பேசினாலும் பேசிருப்பீங்க. இல்ல நம்பல. அப்படிலாம் இல்ல. அவ எதுக்கு இங்க வர போறா? வாழைத்தோப்புக்குள்ள கொலையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கா என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். அது நிஜம்தானே? வரலல அவங்க. ஏட்டி, அவ எதுக்கு இங்க வர போறா? சும்மா சொன்னேன். சொல்லுவேன். சரி உள்ள போலாம். எப்படி இருக்கு? இந்த வருஷமா அதே மாதிரி தானா? இல்ல கல்யாணி, இந்த வருஷம் காயில நல்ல பெருசு பெருசெல்லாம் காய்ச்சி கிடக்கு. நெசமாவா? காயில நல்ல பெருசு பெருசா காய்ச்சிருக்கா. போன வருஷம் நவநவையால காய்ச்சிருந்துச்சு. ஆமா பாத்துக்க, போன வருஷம் நவநவியா காய்ச்சிருந்துச்சு. இந்த வருஷம் நல்ல பெருசு பெருசெல்லாம் காய்ச்சிருக்கு. கொலையெல்லாம் கெட்ட பதத்துக்குள்ள தான் இருக்கு. ஆளுங்களை வர சொல்லி கொலையை வெட்டி சந்தைக்கு இப்பயே அனுப்பணும். இல்லைன்னா எப்ப காத்து மழை வரும்னே தெரியாது. ஆமா. கொலைலாம் காய்ச்சிருச்சுன்னா வெட்டி சந்தைக்கு அனுப்புங்க. இப்பலாம் எப்ப காத்து வருது எப்ப மழை வருதுன்னே தெரியல. மவன்கிட்டயும் மருமகன்கிட்டயும் போய் சொல்லணும். சொல்லி ஆளுங்களை வர வச்சு இதை வெட்டி போடணும். உங்க மாவனை பத்தி பேசினது ஞாபகம் வருது. நைட்டுக்கு கோயிலுக்கு போகணும். எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஆனா சாமிக்கு துணி இன்னும் வாங்கல. சாமிக்கு இந்த துணி வாங்கலையா? போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? எல்லா பொருளும் வாங்கி சாமிக்கு துணி வாங்காம உட்காந்துருக்கீங்க. இது என்ன புதுசா இருக்கு பேச்சு? வீட்டுக்கு மருமக வந்தோம் மருமவ வந்தோம். இன்னமும் நீங்க மகனும் மருமவனும் நீங்க 3 பேரும் தானே போய் துணி எடுத்துட்டு வரீங்க சாமிக்கு. நாங்க என்னைக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்கிறோம்? ஆமால, நாங்க 3 பேரும் தானே போய் சாமிக்கு துணி மாலெல்லாம் வாங்கிட்டு வரது. மத்த பொருள் தானே நீங்க வாங்கி செய்யறதுலாம். சரி மறந்து போயிட்டோம் பாரு. வயசாக ஆக எல்லாம் மறந்து போகுது. சரி வா, வீட்டுக்கு போவோம். அவங்க வேற 2 பேரும் வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. சரி நான் தான் அப்படியே காலால நடந்து வரவும் உங்களை கூப்பிட்டு வரவும் இருக்குன்ட்டு நடந்து வந்தேன். அப்ப சரி வா, நம்ம போவோம். எங்க காட்டுல வேலைக்கு ஆளை விட்டுட்டு அது பழனிக்கிட்ட சொல்லித்தான் வச்சிருக்கான். அவன் பார்த்துப்பான். நீ வா, நம்ம கிளம்புவோம். சரி வாங்கப்பா. நிஜமாவா? ஆமா நிஜமாதான். நீ கடைசியா எப்ப திருவிழா பார்த்த? நான் 12வது படிக்கும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டனே. ஆமா நீ 12வது படிக்கும் போது கடைசியா திருவிழா பார்த்த. அதுக்கப்புறமும் நீ அங்க போனதுமே திருவிழா டைம்ல உனக்கு ஃபோன் பண்ணி நாங்க வர சொன்னோம். ஆனா உனக்கு தான் அப்ப ஏதோ பரீட்சை நடந்துட்டு இருந்ததால வரலன்னு சொல்லிட்டேன். ஆமா அப்ப எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததா, அதனால தான் என்னால வர முடியாம போச்சு. அன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் என்னால அங்க வர முடியலையே, திருவிழாவை பார்க்க முடியலன்னு ரொம்ப அழுதேன் தெரியுமா? அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயாவது ஊருக்கு போனோம்னா திருவிழா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனால பெருசா அதுக்கு அடுத்த வருஷம்லாம் ஃபீல் பண்ணல. 12வதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம்? 3 வருஷம் அங்கே படிச்சியா, 1 வருஷம் அங்கே வேலை செஞ்சியா, மொத்தம் 4.5 வருஷம் மாதிரி. 4 வருஷம் இல்லை 4 வருஷம் மாதிரி ஆச்சுல நீ திருவிழா பார்த்து. அதுக்கப்புறம் இப்போ தான் திருவிழா பார்க்குற. ஆமாம் 4 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. 12வதுக்கு அப்புறம் இப்போ தான் திருவிழா பார்க்குறேன். இன்னும் அதே மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ இங்கே என்ன கதை விட்டுட்டு இருக்க? சும்மா தாம்மா, நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஏன் என்னாச்சு? என்னாச்சு? சாமி கும்பிட போக நேரம் ஆகுதுல்ல, பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சியாடி? அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சிட்டேன். அங்கே கட்டப்பையில தானே எடுத்து வைக்க சொன்னீங்க, எடுத்து வச்சிட்டேன் பாருங்க. அண்ணி சொல்லு சரஸ்வதி. அண்ணி சாமி துணி, பூவு, மாலை, பழம், அப்புறம் தேங்காய், பொரி, பொட்டுக்கலை எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா நீ? சரஸ் வெத்தலை பாக்கு எடுத்து வைக்கலையா? ஐயோ ஆமா நீ, வெத்தலை பாக்கு, வத்தி, சூட இதுக்கு எதுவுமே எடுத்து வைக்கல. அத்தை அது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். என் புள்ள வளர வளர என்ன பொறுப்பா இருக்கா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியம்மா? அது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் சாமிக்காக செஞ்ச மாவிளக்கு, அப்புறம் இன்னும் என்னென்னமோ செஞ்சுருக்கீங்களே, அதுவும் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸ்வீட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஏனி என் புள்ளைய பார்த்தீங்களா எவ்வளோ விவரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு. ஆமாம் நீ தான் சொல்லிக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது எல்லாத்தையும் அந்த பையில எடுத்து வைன்னு சொல்லிட்டுல போனேன். அப்போ எடுத்து தானே வைப்பா. இல்ல நேரம் ஆகுது, சீக்கிரமா போய் சாமி கும்பிடுறது இல்லையா? எவ்வளவு லேட் வளர்த்திட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா இல்லையா? மாமா நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். எப்படி உன் புள்ள எங்க? உன் புள்ள கிளம்பிட்டானா? அவெல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டான். ஏன் தோற நம்ம கூட எல்லாம் சாமி கும்பிட வர மாட்டாரோ? அவனை ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்காதா? கோயிலுக்கு தானே போயிருக்கான், அங்க போனதுமே வந்துருவான். என்னத்தான் வந்துருவான். சரி சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நேரம் ஆகுதுல. விக்ரம் எங்க? அவன் மாமா கூட பேசிட்டு இருக்கான். என்ன கிளம்பலையா? பேசிட்டு இருக்காங்கற? அதெல்லாம் அவன் கிளம்பிட்டு தான் மாமா கூட பேசிட்டு இருக்கான். அப்படியா? சரி அப்புறம் என்ன, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்க. சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். சரி வா சரஸ், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். சரிங்க நீ. நீங்க ஏமா அப்படியே உட்காந்துருக்கீங்க? போய் அம்மாவுக்கும் அத்தைக்கும் உதவி பண்ணலாம்ல. சரிங்க மாமா. மச்சான், திருவிழால அழகழகான பொண்ணுங்களா வருண்டா. போன வருஷமே செம்ம மாசா இருந்துச்சு, இந்த வருஷமா அதே மாஸ் தான் இருக்காதடா. என்ன நம்ம ஊர்ல பொங்கலுக்கும் திருவிழாவுக்கும் தானே பொண்ணுங்க எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு தலை நிறைய மல்லிப்பூவு, ஜட பின்னி, தாவணி பாவடை, எப்பா பார்க்கும்போதே கண்குள்ள காய்ச்சா இருக்குமே. தூ திருந்தவே மாட்டீங்களாடா நீங்க 2 பேரும். மச்சான், அது யார் சொல்றான்னு பாத்தியா? அதான் மச்சான், நமக்கு கத்து கொடுத்ததே இவன் தான். பொண்ணுங்களை எப்படி சைட் அடிக்கணும்னு கத்து கொடுத்ததே தலைவர் தான். ஆனா இவர் சொல்றாராம்.
டேய் 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 நார வாயா, கொஞ்சம் அமைதியா பேசுறா. எங்க அக்கா உள்ளதான் இருக்கா, கேட்டா அவ்வளவுதான். ஏன் மச்சான், உன்னோட பாசமலருக்கு உன்னோட சுயபலம் தெரியாதா? அதாவது நீ பண்ற சேட்டையெல்லாம் இன்னும் தெரியாதான்னு கேட்டேன். அதெல்லாம் தெரியாது, நீ கொஞ்சம் வாயை மூடு. என்னடா என்னடா பண்றான் அவன்? நம்மளே கிளம்பி வந்துட்டோம், இன்னமும் என்னடா பண்றான் அவன்? இருடா வருவான். இவன் எப்ப கிளம்பி வந்து நம்ம எப்படா போறது? டேய் ஆதி பார்த்து கீழே விழுந்துராத. என்னடா மேஜிக் பண்றியா? Hey, what the fish man? பட்டு முட்டாய் இலகட்டி மாத்தி. பட்டு வண்ண பொட்டு. டேய் ஆதி பார்த்து. சிரிப்பு பத்தியா இவனுக்கு? டேய் உனக்கு கிளம்பி வர இவ்வளவு நேரமாடா? தேவையாடா உனக்கு? சரி விடுடா, மாப்பிள்ள எப்பயுமே நம்ம அசிங்கப்படுத்துறது தானே. என்ன மாப்பிள்ள? ஆதி மாமாவை அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. விடுங்கக்கா, அவன் சின்ன பிள்ளை தானே. ஆ சின்ன பிள்ளையா? டேய் அவனை வச்சு மேய்க்கிறது எனக்கு எவ்வளவு பாடா இருக்கு தெரியுமா? என்ன ஆதி மாப்பிள்ள, உங்க அம்மா உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களே, நீ வீட்டுல ரொம்ப சேட்டை பண்றியா? ஏல போய் சொல்றியா? என் மாப்பிள்ள சொல்றான். ஆமா ஆமா, நான் தான் போய் சொல்றேன். வாய் திறந்தா போய் தான். உன்ன மாதிரி இவனும் போய் சொல்ல கத்துக்கிட்டான்டா. ஆஹா, கதிர் தாக்கப்பட்டார். இந்த இடத்தில் மிகவும் தாக்கப்பட்டார் கதிர் என்கின்ற கதிரவன். ஏய் வாய மூடு. நீ இப்ப என்ன சொல்ற? என்னாலதான் உன் பையன் போய் சொல்றானா? நீ இல்லங்கிறியாடா? அவன் அதிகமா உன் கூட தானே சுத்திட்டு இருக்கான். பிறந்ததுல இருந்து நீ தான் வச்சிட்டு இருக்க அவனை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே தாண்டா அவனை வளர்றான். அவன் சட்டையை பத்தியா? நான் அவனுக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு விட்டேன். அவன் எப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு. மாப்பிள்ள எங்களை விட செம்ம மாசா இருக்கே. கண்ணாடியை கண்ணில் தாண்டா போடுவாங்க, நீ ஜோப்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. உன்னை பாக்குறப்போ அப்படியே உங்க மாமனை பாக்குற மாதிரியே இருக்குடா. இவனுங்க போதும் நம்ம மானத்தை கப்பலேத்த, இதுல இவன் வேற. சரி விடு, சின்ன பையன் தானே, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஆமா இவனுங்க ரெண்டு பேரும் அழகா வேட்டி சட்டையில வந்திருக்காங்க. நீ என்னடா என்ன ட்ரெஸ் இது? ஏன் நல்லா தானே இருக்கு. அப்படியாடா? இப்ப பாரு ஆதி, ஆதி செல்லம், மாமா ட்ரெஸ் எப்படிடா இருக்கு? அதாவது சிபி மாமாவும் கிருஷ்ணா மாமாவோட ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கு? கதிர் மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? டேய் மாப்பிள்ள, நான் உன் மாமாண்டா, எனக்காவது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல. மறுபடியும் அசிங்கப்பட்டான் கதிரவன். கொஞ்சம் வாய மூடு. இது நல்லதா இருக்கு, இதுக்கு என்ன குறைச்ச? நல்லா தாண்டா இருக்கு. ஆனா திருவிழாவுக்கு வேட்டி சட்டை போட்டதானே நல்லா இருக்கும். சரி சரி, ஆதிக்கு சட்டை எடுக்கும்போது உனக்கு சேர்த்து தான் எடுத்தேன். அது இங்கே தான் இருக்கு, நீ அதை போட்டுட்டு போ. என்ன மச்சான், போய் போட்டுட்டு வா. கதிர் நீயும் வேஷ்டி சட்டை போடு, சூப்பரா இருக்கும். சரி சரி போட்டுட்டு வரேன், நீ பாட்டு பாடாத. சரி நான் போய் சட்டையை மாத்திட்டு வரேன், அப்புறமா கிளம்பலாம். சரி மச்சான். குடும்பத்தோட பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. என்ன இன்னொரு பேரப்பிள்ளையும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கும். கூப்பிட்டு பார்த்தோம், வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் நாங்க என்ன பண்றது? இந்த வருஷம் பேத்தி கூட வந்திருக்கே. ஆமாமா, இந்த வருஷம் பேத்தி வந்திருக்கா, அதுவே சந்தோஷம் தான். அடுத்த வருஷம் பேரனும் வந்துருவான். அப்புறம் என்ன? என்னம்மா அமிர்தா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா சாமி. பள்ளி படிச்சுட்டு இருந்தப்ப உன்னை திருவிழால பார்த்தது, இப்பதான் திரும்பவும் உன்னை பாக்குறேன். ஆமா சாமி, 12வது படிக்கும்போது நான் கடைசியா திருவிழாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். சரிம்மா சரி. மாப்பிள்ள கொஞ்சம் கத்தாம இருடா. என்ன மாப்பிள்ள ஒரே குஷிக்கலமா இருக்கியே, நீ வேணா ஒரு ரவுண்டு போறியா? செம்ம உஷார் தான்டா இவன். டே அது அவளேதான் மச்சான். அவளா? டே மச்சான் நிஜமா அவளாடா? ஆமாண்டா அவளேதான். போன வருஷம் திருவிழா கூட சுமாரா தான் இருந்தா, இந்த வருஷம் அதிகமா மேக்கப் பள்ளி போட்டான்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியுறா. ஆனா நல்லாதான் மச்சா இருக்கா. திருவிழான்னு ஒண்ணு வந்தா போதுண்டா, எங்க இருந்துதான் இந்த மாதிரி மேக்கப்லாம் அடிச்சு விடுவாளுங்கன்னு தெரியல. ஆளு எல்லாமே சுமாரா இருப்பாளோ மத்த நாளெல்லாம்.
திருவிழான்னு வந்தா போதும். புது புது தாவணி என்ன, புடவை என்ன, மேக்கப் என்ன, தலை நிறைய பூவு என்ன, இதுல சௌரி முடி வேற. மச்சான் தப்பா பேசாத மச்சான். தாய் குலத்துக்கு ஏதாவது நான் பொங்கி எழுந்துருவேன்டா. அப்ப நான் பேசுறது தப்புங்கிறியா? நீ பேசுறதுலாம் கரெக்ட் தான் மச்சான். ஆனா கொஞ்சம் சத்தமா பேசாத. காதுல மட்டும் விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ஏன் சிபி, அங்க நம்ம ஊர்லயும் அப்படிதான் திருவிழா நடக்குமாடா? அங்கண்ணா இங்க என்ன எங்க என்ன எல்லா ஊர்லயும் திருவிழா இப்படி தாண்டா நடக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திருவிழாவுக்கு போயே ஆகணும்டா. இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பா திருவிழாவுக்கு போயே ஆகணும். அது முடியாது மச்சான். ஏன்டா? டேய், நாங்க 2 பேரும் உன்னோட உயிர் நண்பன்டா. ஊர் திருவிழாவுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்ற? டே, உன்னை ஊர் திருவிழாவுக்குலாம் வர வேணாம்னு சொல்லல. திருவிழாவுக்கு வா, அதுவும் அடுத்த வருஷம் வா. இந்த வருஷமா? ஏண்டா இந்த வருஷம் திருவிழா நடக்கலையா என்ன? இல்ல எங்களை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொல்றியா? டே, திருவிழா முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. என்ன மச்சான் சொல்ற? திருவிழா முடிஞ்சிடுச்சா? ஆமா, திருவிழா முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. இப்ப வந்து திருவிழாவுக்கு போய் ஆகணும்னு சொன்னா இனிமே அடுத்த வருஷம் தான். துரோகி, சொல்ல மாட்டியாடா திருவிழான்னு? சொல்லியிருந்தா என்ன அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்திருக்க மாட்டேனா? எனக்கும் அங்க திருவிழா பார்க்கணும் போல ஆசையா இருக்காதா என்ன? டேய் டேய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதடா. நீங்க என்ன திருவிழாவை பார்க்கவே வரீங்க? அஃப்கோர்ஸ் மச்சான். மச்சான், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதனால இந்த அஃப்கோர்ஸ்லாம் வேணாம். சரி மச்சான், நீ அதெல்லாம் விடு. நீ ஏன்டா எங்களை திருவிழாவுக்கு கூப்பிடல? யாரு? நான் கூப்பிடல. டேய், நான் திருவிழாவுக்கு கூப்பிட்டப்ப நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்க? நாங்க என்ன பேசணும்? நீ முதல்ல எங்களை திருவிழாவுக்கே கூப்பிடல. திருவிழாவுக்கு கூப்பிட்டுருந்தேன்னா நான் எப்படிடா வராம இருக்க முடியும்? நல்லா பேசுவீங்கடா பேசுவீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? மச்சான், ஊர்ல திருவிழா நடக்க போகுது, இப்ப நமக்கு செமஸ்டர் லீவு தான், அழகா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு சார் 2 பேரும் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? மச்சான் சிபி, திருவிழானா ரொம்ப போர் அடிக்கும், ட்ரெக்கிங் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேங்ல நிறைய பொண்ணுங்களா இருக்காங்க, அதனால நாங்க ட்ரெக்கிங் போயிட்டு வரோம். திருவிழா வேணா நம்ம அப்புறம் வேணா போய்க்கலாம். அப்படியே சொன்னோம். சும்மா சொன்னீங்க. அங்க வந்தா ரொம்ப போர் அடிக்கும், அதனால நாங்க ட்ரெக்கிங்கே போறோம், நீ மட்டும் போயிட்டு வா மச்சான், வேணும்னா அப்புறமா பாத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு நான் திருவிழாவுக்கு கூப்பிடலன்னு சொல்றீங்களாடா? சாரி மச்சான், மறந்துட்டேன். நீ கவலைப்படாத மச்சி, அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு கண்டிப்பா அங்க போவோம். பாக்குறேன்டா பாக்குறேன். அடுத்த வருஷம் திருவிழா வரும், நானும் வந்து சொல்லுவேன். அப்ப என்ன கதை கட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் கட்ட மாட்டேன்டா. அடுத்த வருஷம் கண்டிப்பா திருவிழாவுக்கு அங்க வரோம். டாட். பாக்குறேன்டி பாக்குறேன். டேய் மச்சான், இவன் என்னடா ரொம்ப நேரமா செஞ்சு வச்ச சில மாதிரி அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? டே மாப்ள. அதானே, கொஞ்சம் கூட சவுண்டே இல்லாம அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் நம்ம 3 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்தே போச்சு. ஒன்று சிரிச்சிருப்பான், இல்லை ஏதாவது கவுண்டர் விட்டுருப்பான். ஆனா கொஞ்சம் கூட சவுண்டே இல்லாம அங்க பார்த்துட்டு இருக்கானே, அங்க என்ன இருக்கு? அதானே, அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. பொண்ணுங்க தான் நிறைய இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குங்க. இவன் வயசுல ஒரு குழந்தைய கூட காணுமே இவன் சைட் அடிக்கிறதுக்கு. அட கருமும் பிடிச்சவனே, வாய மூடு. சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னென்ன சொல்லணும்னு அறிவில்லை உனக்கு? யாருடா? உன் மாப்பிள்ள சின்ன பையன். நம்பிட்டேன். டேய், அவன் சேட்டை பிடிப்பான் தான், வாய் அதிகம் தான், எல்லாத்துக்கும் மரியாதை இல்லாம பேசுவான் தான். அதுக்குன்னு இந்த வயசுலயே அவன் சைட்லாம் அடிக்க மாட்டான்டா, நல்ல பையன்டா. சரி, நல்ல பையன் இப்ப எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? அது முதல்ல என்னன்னு கேளு. ஆமால ஆதி. டே ஆதி, மாப்பிள்ள அங்க என்னடா வச்ச கண்ணு வைக்காம பார்த்துட்டு இருக்க? யார பார்த்துட்டு இருக்க? அங்கதான்டா மாப்பிள்ள, அங்க யார பார்த்துட்டு இருக்க? ஒருவேளை அங்க இருக்கிற பொம்மை கடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். என் மாப்பிள்ள, ஏதாவது பொம்மை வேணுமா? அப்புறம் வேற என்னடா வேணும்? அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க? எலியா? எங்கடா எங்க எலியவா பார்த்துட்டு இருக்க? யாரு? நான் லூசு? சரி, அங்க எலி இல்லாம வேற என்னடா பார்த்துட்டு இருக்க? ஆதி, மாமா கேக்குறான்ல, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? யார பார்த்துட்டு இருக்க? அஞ்சலியா? ஓ, அஞ்சலினா யாரா? மச்சான், உன் மாப்பிள்ள ஏதோ ஒரு ஃபிகரை புடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். தூ, கொஞ்ச நேரம் வாய முடு. அவன் யாரையோ பார்த்துட்டு சொல்றான். அக்கப்பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசுறான்ல, விளையாடுறான்ல, அதுல யாரையாவது பார்த்துட்டு சொல்லுவான். ஆனா எனக்கு அப்படி தோணல. நீ சின்ன குழந்தைடா. ஆமாண்டா, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சேன், சின்ன குழந்தைன்னு. ஆனா இவன் சொல்றத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா விசாரி பாப்போம். என்னடா சொல்றீங்க மாப்பிள்ள? அஞ்சலினா யார் மாப்பிள்ள? எது? அக்காவா? யாருடா? மச்சான், யாரோ 10 பாட்டி வீட்டுல இருக்காங்களாண்டா. 10 பாட்டியா? டேய், என்னடா சொல்ற? டேய் இருடா,
5 எலியும் இல்ல 6 எலியும் இல்ல. எது போறாளா? டேய் என்னடா பண்ற நீ? நாங்க கூட சைட் அடிக்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா ஆளுங்களே தெரியலடா இவ்வளோ நேரம். உனக்கு மட்டும் எப்படிடா தெரிஞ்சது? ஆனாலும் எங்களால அந்த எலிய பார்க்க முடியலையே. மச்சான் உன் மாப்பிள்ள மச்சக்காரன் தான்டா. அவன் வயசு பொண்ணுங்களை தேடுவான்னு பார்த்தா இவன் நம்ம பாக்குற மாதிரி இல்ல பாத்துட்டு இருக்கான். அக்கா சொன்னது கரெக்ட் தான் மச்சான். என்ன என்ன கரெக்டு? உன் கூட சேர்ந்து இருக்கிறதாலதான் இவன் ஒன்ன மாதிரியே வளர்ந்துட்டு வரான்னு சொன்னாங்கல்ல, அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா மச்சான், மாப்பிள்ள அப்படியே அச்சாசுல ஒன்னதான். உன்னை பாக்குற மாதிரியே இருக்குடா. அப்படியே கேகே மினி வெர்ஷன் மாதிரியே இருக்கு. இவன் ஒருத்தன். டேய் மாப்பிள்ள, ஃபைனல் இயர் படிக்கிறேன்டா. 3 வருஷம் அந்த காலேஜில் குப்பை கட்டியிருக்கேன். ஒரு ஃபிகரை கூட இன்ன வரைக்கும் நான் கரெக்ட் பண்ணதில்ல. ஆனா நீ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சதும் இல்லாம அவளை வந்து இப்ப கூப்பிட்டுட்டு இருக்க. டேய் இருடா, அவ வீட்டுக்கு தானே போறா, நீ வீட்டுக்கு போய் பாரு. மச்சான் அவன் ஆள் போயிட்டாளாண்டா. ஆ போகட்டும் போகட்டும், வீட்டுக்கு தானே போவா, நீ வீட்டில் போய் பாரு. சத்தத்துல, அதுவும் கூட்ட சத்தத்துல கேட்டிருக்காது. மச்சான் வளர வளர ஆள் பயங்கரமா மாறிடுவான். இப்பவே பாத்தியா? லே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. இவன் பண்ண வேலையை இப்ப நினைச்சா கூட எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இது மட்டும் என் அக்காவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை கொன்னு போட்டுருவா. ஆல்ரெடி இவன் பண்ற சேட்டைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அப்புறம் என்ன மச்சான், நீ மர்கையாதான். ஆ கண்டிப்பா நீ மர்கையாதான். இந்த வருஷம் திருவிழா நல்லா இருக்குல்ல நீ? ஆமா சரஸ், பாத்தியா கடைங்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய போட்டிருக்காங்கல்ல. நிறைய பொருள் விதவிதமா வித்துட்டு வரணுவோ. ஆமா நீ, இந்த வருஷம் திருவிழாவும் நல்லா பெருசா நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைகளும் நிறைய இருக்கு. நல்லா இருக்க நீ. சரஸ் நீ பாத்தியா அம்மனை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க? ஆமா நீ பார்த்தேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லாவே இருந்துச்சு. அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமா அம்மா, இந்த வருஷம் யார் பண்ணது? அது இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்கதான். அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஏதோ வேண்டி இருந்தாங்க போல போன வருஷம். கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு உன்னோட செலவை நான் ஏத்துக்கிறேன், உன்னை அலங்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதோ வேண்டியிருப்பாங்க போல. அதான் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களும் தான் அம்மனுக்கு வேண்ட மாதிரியே அலங்காரமும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆமா சரஸ், அலங்காரமும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குதான். அந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கேன், இதை விட சூப்பரா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிடலாம். ஆமா நீ, நம்ம நினைச்ச மாதிரியே 2 பேருக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன, கோயில் திருவிழாவோட செலவு மொத்தத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். அம்மனுக்கு எல்லா பூஜைக்குமான அலங்காரத்தையும் நம்மளே பண்ணிடலாம். ஆமா சரஸ், நம்ம நினைச்சது நடந்தா ரொம்ப சந்தோஷம். ஆமா நீ, நம்ம மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. கவலைப்படாத சரஸ், இத்தனை வருஷமா 2 பேரும் தனியா பிரிஞ்சு தானே இருந்திருந்தாங்க. அதனால புரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்திருக்காது. இந்த வருஷத்துல இருந்து தான் இவங்க வந்துட்டாலே, இதுக்கப்புறம் ஒன்னா ஒரே வீட்டுல தானே இருக்க போறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க, நீ கவலைப்படாத. ஏக்கா நீ ஏக்கா இவ்வளவு அமைதியா இருக்க, என்னாச்சு உனக்கு? அதுவா, வேற ஒன்றும் இல்லை. மேடம் 12th படிக்கும்போது திருவிழாவை பார்த்தது, திரும்பவும் இப்போ தானே பார்க்குறாங்க. வீடியோ காலில் காட்டினா கூட மேடம் வரமாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருவிழாவை பார்த்ததும் வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. இல்லை அமிர்தா? அப்படியே சொல்லலாம். ஆனால் இத்தனை வருஷமா இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ல, அதை நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அக்கா நீ கவலைப்படாத, இனிமே வருஷம் வருஷம் திருவிழாவுக்கு நீ இங்கே தானே இருக்க போற, ஜாலியாக இருக்கும் பாரு. ஸ்ரீனி கவனிச்சியா? இந்த வருஷம் திருவிழா பாரு, சூப்பராக இருக்கு. நிறைய கடைகள் போட்டிருக்காங்க, நீ பாத்தியா? நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இந்த வருஷம் நிறைய கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விளையாடுறதுக்கான இடமும் இருந்துச்சு, பாத்தீங்களா? சடல் இருந்துச்சு. அப்புறம் அந்த சின்ன பசங்களாம் குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்களே, அந்த இது இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன இருந்துச்சு? அக்கா நீ திரும்பவும் அதை பத்தியே யோசிக்காத. இந்த வருஷம் தான் நீ திருவிழால இருக்கல, இனிமே வருஷம் வருஷம் இருப்ப. நீ அதை நினைச்சு சந்தோஷப்படு. இன்னையோட திருவிழா முடியுது. ஆனா நீ இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு, ஜாலியா இருக்கா. எட்டி ஏன் 3 பேர் எப்படி நிக்கிறீங்க? போய் ஏதாவது வாங்கலாம்ல. அதான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் நிறைய கடை இருக்குல்ல, அதான் எந்த கடையில போய் என்ன எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். எந்த கடையா இருந்தா என்ன, எல்லா கடையிலும் போய் பாருங்க. என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே எடுங்க. வளையல், ஸ்லேடு பின்னு, பொட்டு, என்ன வேணுமோ எல்லாமே எடுங்க. ஆமா ஆமா, திருவிழாவில் நிறைய விற்பாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம். போங்க போங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிக்கோங்க. அதான் உங்களுக்கு நாங்க மட்டும் சும்மாவா? நீங்களும் போய் எடுங்க, நாங்களும் போய் எங்களுக்கு பிடிச்சது எடுக்கிறோம்.
அதானே அம்மாவது திருவிழாவில் எதுவும் வாங்காம வீட்டுக்கு வர்றதாவது. சரி சரி, நீங்க போய் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே எடுங்க. அப்புறமா அங்காட போய் நம்ம சாப்பிடலாம் ஏதாவது வாங்கி. தெரியுமா? சூப்பர். சரி, நாங்க போய் அங்க போய் என்னென்ன வேணுமோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுக்கிறோம். நம்ம அப்புறமா அங்காட போயிட்டு சாப்பிடலாம். தெரியுமா? அங்க வந்து பானிபூரிலாம் வித்தாங்க. எனக்கு பானிபூரி வாங்கி கொடு. சரி சரி. எங்க நண்ட காணோம்? அத்தை, அவ ஃப்ரெண்டுங்க வந்ததுமே அவங்க கூட ஓடிட்டா. அப்படியா? சரி சரி. ஆனா அவ எதுவும் வாங்கிக்கலையா? அம்மா, நீங்க வேணா கரெக்டா பாருங்க. நாங்க எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுக்குற டைம்ல கரெக்டா வந்து நிப்பா. சரி சரி, வந்தா சரி. சரி, நீங்க போய் பாருங்க. சரிங்க அத்தை. எங்க பத்மா? பத்மாவே காணோம். சாமி கும்பிடும்போது பார்த்தது, வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆளே பார்க்க முடியல. அண்ணி, பத்மா வந்து அவங்க வீட்டு பக்கத்துலலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா. ஓ, அவங்க கூட நின்று பேசிட்டு இருக்காங்களா? சரி சரி. இவங்களும் எல்லாரும் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம போய் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அக்கா, விக்ரம் மாமா எங்க? அண்ணாவா? அண்ணா தாத்தா கூட தான் இருந்தாரு. தாத்தா கூடயா? தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியலையே. எதுக்குடி? அக்கா, விக்ரம் மாமா வந்தா சூப்பரா இருக்கும். அவர் செலெக்ஷன் செம்மையா இருக்கும் தெரியுமா? போன வருஷம் திருவிழாலே எனக்கு அவர் நிறைய செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. வளையல் கூட அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான். ஆமால, போன வருஷம் அண்ணன் தானே நமக்கு நிறைய பொருள் எடுத்து கொடுத்தான். ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கும் எனக்கும் வளையலே அண்ணன் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பொட்டு கூட அண்ணன் தான் செலக்ட் பண்ணுச்சு. அண்ணன் செலக்ட் பண்ண எல்லா பொருளுமே சூப்பரா இருந்துச்சுல. ஆமாக்கா, அதான் மாமா பாக்குறேன். தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியலையே. இந்த கூட்டத்துல நான் எங்க போய் தேடுறது? அதெல்லாம் எங்கேயும் போய் தேட வேணாம். இந்த வருஷம் நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், வாங்க. அக்கா, நீயா? அதானே, நீயா? நீ எப்படி எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்ப? ஏண்டி, எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதா? நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், வாங்க. ஏதோ சொல்ற. சரி, பார்க்கலாம் உன்னோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு, அப்புறமா தெரியும். நர்மதா, உனக்கு இந்த பாவாடை சட்டை நல்லா இருக்குடி. ஆமா, சூப்பரா இருக்கு பாவாடை சட்டை. உங்களுக்கு தாண்டி, உங்களோட பாவாடை சட்டையும் நல்லா இருக்கு. உங்க அக்கா சட்டையும் நல்லா இருந்துச்சுடி. யார சொல்ற? அமிர்தாக்காவை சொல்றியா இல்ல? ஆமா, நான் அமிர்தாக்காவை பார்த்தேன். அழகா இருக்காங்கடி. இல்ல, எங்க அக்கா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. போன வருஷம் கூட நான் உங்களை பார்க்கல. அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க இருந்தாங்கல்ல, அப்ப நான் பார்த்தேன். ஆனா இந்த வருஷம் சூப்பரா இருக்காங்கடி, அழகா இருக்காங்க. அப்படியா? ஆனா நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இங்கதான் இருப்பாங்க, நீ பார்க்கலாம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரிடி. ஆனா உங்க அக்கா திரும்ப ஊருக்கு போயிடுவாங்களா? இல்ல இல்ல, நான் பத்தியா உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இனிமே எங்க அக்கா டெல்லி போகாதான், இங்கேயே தான் இருக்குமா. நிஜமாவா? ஆமா ஆமா, எங்க அக்கா இனிமே அங்க போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க அக்கா இங்கேயே வேலை பார்க்குது. இங்கேயே வேலை பார்க்கறாங்களா? அப்ப அங்க அங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு சொன்ன? ஏதோ எஃப்எம்ல வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னல்ல? ஆமா ஆமா, இங்கேயுமே வந்து அங்கதான் வேலை பார்க்கறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரெஜினா அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா கூடயே தான் வேலை பார்க்கறாங்க. ரெஜினா அக்காவா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவங்கள பார்த்திருக்கேன். அவங்களும் அழகா தான் இருப்பாங்க. எனக்கும் பார்த்த மாதிரி தாண்டி இருந்தது. உங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ பார்த்திருக்கடி. எங்க அக்கா பள்ளிக்கூடம் படிக்கச்சு ஒரு தடவை நான் உங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்ப பாத்தீங்க, நீங்க பேசுனீங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல நர்மதா, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை அவங்கள நான் பார்த்தேனா எனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். என்ன நாகம்மா இவ இப்படி சொல்றா? உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்குலாம் ஞாபகம் இருக்கு நர்மதா. அவங்கள நான் எப்படி மறப்பேன்? அவங்க எவ்வளவு ஜாலியா பேசுனாங்க தெரியுமா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எங்க அக்காவோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் தெரியுமா? எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஏன்ல, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்ப நின்ன? பாப்ல, அங்க பாருல கூட்டம் அதிகமா இருக்கு. அதுக்குள்ளே நம்ம போய் ஏறிக்கலாம். இருல விளாடலாம். கூட்டமா இருந்தா என்ன? அதான் கூட்டமா இருக்குல்ல, கூட்டம் குறையட்டும், அப்புறமா போய் சடல் சுத்தலாம். இல்லை, எம்பிட்டு நேரம் நிக்கிறோன்னு தெரியும்ல. பாப்ல, கூட்டம் அதிகமா இருக்குள்ள போய் சடல் சுத்திட்டு வருவோம். நீ சுத்தணும்னா போய் சுத்தண்டா, நான் அப்புறமா சுத்திக்கிறேன். என்னாச்சு உனக்கு? நீ தானே சடல் சுத்தணும் வான்னு சொல்லி பிடிச்சி ஈத்துட்டு வந்த. இப்ப நீ போய் சுத்துன்னு சொல்ற? இல்ல தருணம் ஒன்ட்ட தானே கேட்டுட்டு இருக்க. இல்ல தினேசு, அங்க பாத்தியா நர்மதாவ? பார்த்தோம்ல, நான் அப்பவே பார்த்துட்டேனே. பாவாடை சட்டியில நர்மதா நல்லா இருக்கால? அவ மட்டுமா? பக்கத்துல இருக்க நாகம்மாவும் நல்லாத்தான் இருக்கா. அது பக்கத்துல இருக்க புவனேஸ்வரி நல்லாத்தான் இருக்காப்ல. இல்ல, நான் அவங்கள கேட்கல, நான் நர்மதாவை தலை கேட்டேன். சரிடா, அவர் நல்லாத்தான் இருக்கா. அதுக்கு இப்ப என்ன? ஏலே தினேசு, உன்கிட்ட ஒன்று நான் சொல்றேன். சரி சொல்லுல.
எனக்கு நர்மதாவை பிடிச்சிருக்குல. இலே தருணு என்ன சொல்ற? ஆமல தினேஷ், சத்தியமா சொல்றேன், எனக்கு நர்மதாவை பிடிச்சிருக்குல. இலே இது எப்பையில இருந்து என்கிட்ட சொல்லவே இல்ல? போன வருஷம் கடைசி பரீட்சை வந்துச்சுல்ல, அப்பையில இருந்துல. கடைசி பரீட்சை எனக்கு தோணுச்சா? என்னல சொல்ற நீனு? எனக்கு ஒன்றும் புரியல. நீ வேணா பாருல, நான் படிச்சு பெரிய ஆளாகி நர்மதா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் பொண்ணு கேட்டு நர்மதாவை கட்டிக்க தான் போறேன். இல்லை என்ன சொல்ற? நர்மதாவை போய் அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டு கட்டிக்க போறியா? இல்லையா அவங்க அப்பா எப்படின்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பம்லாம் பெரிய குடும்பம். ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு கட்டி வச்சு தோலை உச்சுப்பிடுவாங்க. செவினேன்னு இரு, அந்த புள்ள பக்கமே தலை வச்சு படுக்காத. ஆமா சொல்லிவிட்டேன். இல்ல திரேசு, வாய மூடல. உன்கிட்ட போய் சொன்ன பத்தியா? இல்லையே தருணு, நான் சொன்னா கேளு. அவங்க மாமா இருக்கான்ல விக்ரம், அவரு சரியாந்திர கோவக்காரராம். அவருக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பாராம். அப்புறம் அவங்க அண்ணன் கௌதம், ஆ அவரு அதுக்கு மேல கோவக்காரராம். நீ இப்ப பண்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியேன், என் தங்கச்சிய பாப்பியான்னு சொல்லி உன்னை கட்டி வச்சு, அதுவும் அவரோட மாந்தோப்புல உன்னை கட்டி வச்சு அடிச்சுப்பிடாருப்ல. செவினேன்னு சொல்றத கேளு. பிளே, அவங்க மாமனா இருந்தாலும் சரி, அவங்க அண்ணனா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் இந்த தருணு பார்த்துப்போல. எனக்கு இப்பயே தெரியுதுப்ல. என்னல என்ன தெரியுது? அவங்க வீட்டு ஆளுங்க சேர்ந்து உன்னை மாமரத்துல கட்டி உன் காலில் கட்டெரும்பு விடத்தான் போறாங்க. நான் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கத்தான் போறேன். நீ வேணா பாருப்ல. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. சத்தியமா சொல்றேன்ல, இந்த திருவிழால நான் எப்படியாவது அடம் பிடிச்சி அழுதாவது நான் விளையாட்டு சாமான் வாங்குறேனா இல்லையான்னு பாரு. அதுவும் கிச்சன் செட்டு நான் வாங்கியே ஆவேன். நீ போன தடவை இதுதான் சொன்ன, ஆனா வாங்கவே இல்லை. ஆனா நாங்க வாங்கினோம். இந்த தடவை பார்க்கலாமா யார் வாங்குறான்னு. இந்த நாகம சத்தியம் பண்ணி சொன்னா சத்தியமா வாங்குவோம்ல. நீ வேணா பாரு, நான் கண்டிப்பா வாங்குவேன் இந்த வருஷம். கேட்டி புனேஸ்வரி, என் நாகம சொல்றது கேட்டியா? புனேஸ்வரி கேட்டி, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்னத்த பார்த்துட்டு இருக்க? கேட்டி அங்க பாத்தியா அந்த தருணையும் தினேஷையும்? அட ஆமா, தினேஷும் வரணும். என்ன சண்டை போடுற மாதிரி இருக்கு? சண்டை போடுறாளுலா? எனக்கு அப்படி தெரியலடி. ஏதோ இனிப்பு கடைக்கிட்ட நின்னு ஈ ஓட்டுற மாதிரியே இருக்கு. அப்படிங்கிற? ஆமா ஆமா, நீ வேணா பாரு. திருவிழாவுல எத்தனை கடை இருக்கு, இவனுங்க கரெக்டா பத்தியா இனிப்பு கடைக்கிட்ட. அதுவும் எவ்வளவு பெரிய இனிப்பு கடைக்கிட்ட போய் நிக்கிறானுவனு. கடைக்காரனுக்கு தெரியாம ஏதாவது ஆட்டை போடலாம் நிக்கிறானுங்களோ? இருக்குண்டி, அவனு பண்ணக்கூடிய ஆளுதான். அவங்க ஏதோ பண்றாங்க. சரி, நான் ரொம்ப நேரம் ஆச்சு உங்ககிட்ட வந்து பேசி. அங்க என் அக்காளுங்க எல்லாருமே வளையல் பொட்டு மணி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாளுங்க. அதுக்கப்புறம் நான் போகலன்னா காசை கொடுத்துட்டு கடையில இருந்து வந்தாலும் வந்துருவாளுங்க. நான் போய் பாக்குறேன். ஏய் இருடி, நாங்களும் வரோம். எங்க அம்மா கிட்ட ரூபா வாங்கிட்டுலாம் வந்திருக்கோம்ல. இரு, நானும் உங்க அக்கா கூடயே நாங்க வந்து வளையல் மணி எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆமா ஆமா, நாங்க அவங்க கூட எடுத்துக்கிறோம். அப்பதானே உங்க அக்காவை நாங்க பார்க்க முடியும். சரி அப்படியா? சரி வாங்க, நம்ம அங்கேயே போய் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். சரி. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறான் பாருல. என்ன விக்ரம, கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட்டுருவல்ல? அதெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட்டுடலாம். தங்கச்சி இப்பதான் காலேஜ் முடிக்க போகுது. இன்னும் ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் நல்ல மாப்பிளைய பார்த்து தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கல்யாண சாப்பாடு போடுவோம். அட என்னப்பா ஐயா, உன் கல்யாண சாப்பாடு கேட்டா நீ தங்கச்சி கல்யாண சாப்பாடு சொல்லிட்டு இருக்க. ஏன் கல்யாணமா? எனக்கு என்ன வயசாகுது? எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? அட என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அந்த வீட்டுக்கே பேரன் நீதான், மூத்த புள்ள. உனக்கு கல்யாணம் நடக்காம பின்னாடி யாருக்கு நடக்கும்? நீ கல்யாணம் பண்ணாதானே பின்னாடி இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. யாருக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் பொறுமையா பண்ணிக்கிறேன். அட என்ன பெருசு உன் பேரன் இப்படி சொல்றான்? அவன் அப்படிதான் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். அவங்க அப்பா கூட சொல்லிட்டே இருக்கான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்புறம் என்ன, பொண்ணு தேடவும் நமக்கு கஷ்டம் இருக்காது. மகாலட்சுமி தான் வீட்லயே இருக்கே, எங்கிருந்து வெளில மகாலட்சுமி தேட? வீட்டுல இருக்க மகாலட்சுமியே கட்டி வை, வீடு நல்லா இருக்கும். வீட்ல இருக்க மகாலட்சுமியா? வீட்ல யாரும் இருக்கா? மாமா, என் அக்காவை தான் சொல்றாங்க. சச்ச, அப்படிலாம் இருக்காது. ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் அக்காவுக்கும் ஆகாதுன்னு. இதுல எப்படி எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி சொல்லி எல்லாம் கேட்பாங்க? அப்படிலாம் இருக்காது, வேற யாராவது இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நல்லா பார்த்து பேசணும் தான். பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பேசாம தள்ளி தள்ளி நின்னோம்னு வச்சுக்கீங்களா, ஒன்னுத்துக்கும் ஆகாது. பேசினாதான் இதுக்கான முடிவு கிடைக்கும். அது சரி.
அவன் சிரிச்சு பேச பேச எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. என் வாழ்க்கைய பாலங்கணத்துல தள்ளிட்டு இப்படி நீ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியேடா. தலைவா நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவன் கதையை இப்பயே நாங்க முடிச்சிடுறோம். ஆமாம் தலைவா, நீங்க இப்பயே சொல்லுங்க. அவன் குடும்பத்தோட இருக்கான், அவன் குடும்பத்தையோட சேர்த்து முடிச்சிடலாம். அவன் உங்களுக்கு பண்ண காரியத்தை உங்களால மறக்கவே முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் எங்களுக்கும். இவனை அவ்வளோ சீக்கிரமா போட்டு தள்ளிடுவேனா என்ன? நான் அனுபவிச்ச வலி இவன் அனுபவிக்க வேண்டாம்? என்னை எப்படி அந்த பாலங்கணத்துல தள்ளினானோ அதே மாரி இவனையும் ஒரு பாலங்கழுத்துல நான் தள்ளுறது இல்ல. அப்பதான் நான் எவ்வளவு பெரிய நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அவனுக்கு புரியும். நான் அனுபவிக்கிற நரக வேதனை அவனும் அனுபவிக்கணும். அப்பதான் இனிமே ஊர்ல எவன்கிட்டயும் நியாயம் தர்மம்னு போய் நிக்க மாட்டான். கரெக்டு தலைவா, இவனுங்களுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். ஆவுன்னா நியாயம் தர்மம் அது இதுன்ட்டு வந்து நின்றுடுறானுவோ. தலைவா நீங்க என்ன எப்ப எப்படின்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க கச்சிதமா முடிச்சிடுறோம். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். ஆனா நீங்க 2 பேரும் எப்பயும் போல அவனை கண்காணிச்சுட்டே இருங்க. என்ன பண்றான் ஏது பண்றான்னு என்கிட்ட தகவல் கொடுத்துட்டே இருங்க. அப்ப இருக்கு அவனுக்கு மாட்டாமையா போவான். டே விக்ரம், உனக்கு வலினா என்னன்னு நான் காட்டுறேன்டா. அதுவும் நரக வேதனை பிடிக்காத ஒண்ணு நம்ம பக்கத்திலே இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அந்த வலியை உனக்கு நான் காட்டாம விட மாட்டேன்டா.